முடிஞ்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே. சிஷ்டி குட்டிக்கு வேற சளி பிடிச்சிருக்கு. அவ வேற பேஷண்டா இருக்கா. சளி பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இப்படி ஏதோ உட்காந்துருக்கா. ஸோ இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சில்லி பரோட்டா. எங்க அம்மா வந்து வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் சில்லி பரோட்டா இல்லை சில்லி சப்பாத்தி மாற்றி சொல்லிட்டேன். எங்க அம்மா வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சப்பாத்தி பண்ணியிருக்காங்க. எப்பவுமே சப்பாத்தி வேற அதுக்கு கூட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை உள்ளெல்லாம் போட்டு ஏதோ மசாலா கிண்டி போட்டிருக்காங்க. இது வந்து கடலை போட்டு கடலை. என்ன கடலை? உப்பு கடலை. ஆமா, ஏதோ ஒரு கடலை. இத்தனை வருஷமா சில்லி சப்பாத்தியே பண்ணல. இப்ப மட்டும் உங்க மூளையில எப்படி அந்த சில்லி சப்பாத்தி உள்ள நுழைஞ்சிச்சு? எப்படி வந்துச்சு? என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் ஆனந்தின தான் எனக்கு ரெசிபி அனுப்பிவிட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சப்பாத்தி போட்டதுல மிச்சம் வந்திருக்கும், அதை பிச்சு போட்டு சில்லி சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்டீங்க, அப்படிதானே? நான் இப்போ காலையில ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி போட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துருக்கேன். நைட்டுக்குள்ள சப்பாத்தி எல்லாம் நான் எல்லாம் காலையில காஃபி வச்சு முக்கி திங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொடுப்பேன். காஃபி வச்சு முக்கி திங்கிறதுக்கு தான் கொடுப்பீங்களா? ஆமாம். சரியா? சரி, இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம்.